வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே இப்படி சூப்பராக வெண்ணெய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. உங்களுக்கு தேங்க்ஸ். நான் 1 லிட்டர் பாலை நம்ம நார்மலாக எப்போவும் தண்ணி ஊற்றி காய்ச்சின மாதிரி காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் ஏடு நல்லா திக்காக கிடைக்கும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஏடு எடுத்து நான் ஆல்ரெடி 2 வாரமாக சேர்த்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஃப்ரீசரில் தான் வைப்பேன். ஸோ அதில் எடுத்து இப்போ மாற்றிக்கிறேன். இது மாதிரி ஓரங்கள்லேயும் ஏடு தங்கியிருக்கும், அதையும் நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே வெண்ணெய் தயாரிக்கும் போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம்ல ஏடு, ஸோ ரொம்ப கட்டியாக எடுத்தால் நம்மளால் செய்ய முடியாது. அதனால் ஃப்ரீசர்லேருந்து ஒரு 2 மணி நேரம் வெளியே இருக்கட்டும், அப்போ நம்ம ஈஸியாக செய்யலாம். வாங்க இப்போ செய்யலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச ஏடை வந்து அதை கொட்டிக்கலாம். ஏடை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு 1.5 கிளாஸ் அளவுக்கு ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஐஸ் வாட்டர் சேர்த்தா தான் வந்து நம்ம கையில் வந்து வெண்ணெய் ஒட்டாமல் வரும் நம்ம பிரித்து எடுக்கும் போது. இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் 30 செகண்ட்ஸ், கரெக்டாக 30 செகண்ட்ஸ் அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ நான் கரெக்டாக 30 செகண்ட்ஸ் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கூட அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வெண்ணெய் வந்து மேலே நல்லா மிதந்து வருது. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் ஊற்றிருக்கேன். நம்ம வெண்ணெய் தயாரிக்கும் போது ஃபுல்லாகவே நம்ம ஐஸ் வாட்டரில் தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அந்த வெண்ணெயை வந்து மேலாப்பில் மிதந்து வருதுல, அதை மட்டும் எடுத்து இந்த ஐஸ் வாட்டரில் நம்ம போட்டுக்கலாம். ஏன் இந்த மாதிரி நம்ம ஐஸ் வாட்டரில் போடுறோம் அப்படின்னா, நம்ம பாலேடில் சேர்த்து வச்சதால் அந்த பாலோடைய வாசனை வந்து வெண்ணெயில் அடிக்கும். ஸோ 2 தடவை நம்ம வெண்ணெயை வந்து இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் போட்டு அலசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாலோட வாசனை வராது. அதனால தான். வெண்ணெய் பாருங்கள் நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இது மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கலாம் வெண்ணெயை. நீங்கள் பயப்படவே வேண்டாம், கையிலையும் இல்லை தண்ணிலையோ எங்கேயுமே ஒட்டிக்கிட்டு வராமலாம் இருக்காது. அழகாக நமக்கு கையில் எடுக்கிறதுக்கு வரும். இப்போ அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்லா பால் மாதிரி இருக்குது. இப்போ நான் செகண்ட் ரவுண்ட் வாஷ் பண்ணுறேன். இதுவும் ஃபுல்லாக ஐஸ் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். திரும்பி எடுத்த வெண்ணெயை போட்டு வாஷ் பண்ண போகிறேன். இப்போ செகண்ட் ரவுண்ட் வாஷ் பண்ணும் போது நமக்கு தண்ணி அந்த அளவுக்கு பால் மாதிரி ஆகாது. அவ்வளோதான், நம்ம வெண்ணெய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருந்த மாதிரி இல்லை பார்த்தீங்களா? அதனால் ஒரு 2 தடவை அலசினா போதும். இப்போ வெண்ணெய் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஏடில் நம்ம வீட்டிலே செஞ்ச வெண்ணெய்ன்றதால இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்தால் எப்போவுமே கெடாது. இது நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே இதை வேணால் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஷாலுஸ் கிச்சன்.